Okay, this is Venkat for venkatfin.com. ரெண்டு விதமாக கன்சல்டிங் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ராடக்ட் ரிசர்ச் ஃபேஸில் தான் இருக்கீங்க, அதாவது நீங்கள் வாங்கலை இன்னும் அப்படின்னாக்கா இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஃப்ரீ கன்சல்டிங் செஷன். ப்ரொவைடட் நீங்கள் எங்கிட்ட வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கும் போது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் venkatfin.comல இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைமில் அப்புறம் பேசிக்கலாம். பட் இன்னுமே நிறைய பேர் பெய்டு கன்சல்ட்டிங் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி வாங்குகிற ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டாங்க, இல்லாட்டி வாங்கிட்டாங்க, இல்லாட்டி யாராவது பேங்க்கில் சஜஸ்ட் பண்ணாங்க, வேறு யாராவது சஜஸ்ட் பண்ணாங்க, நான் அவங்ககிட்ட தான் வாங்குவேன், வாங்க வேண்டாமா வேண்டாமான்னு தெரியல. ஸோ அவங்க பெய்ட் கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க. விச் எவர் இட் இஸ், நான் வந்து இந்த டேட்டாவுக்கு போயிடுறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் டிஸ்டர்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த வீடியோவே ரெக்கார்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த மேலே ஸ்க்ரோல் பண்ணணும்னு ஆசை. நான் வச்சு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். ஒன்லி திங்ஸ் அது ரூல்ஸ் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. பட் தட் இஸ் ஃபைன். அப்படியே ஒரு நேட்டிவிட்டிக்காக நான் அப்படியே விட்டுட்டேன். இதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஏஐயோட இம்பாக்ட் இருக்கும். ஆனால் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கும் போது எனக்கு என்ன நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன்னா, நம்ம லாகின் பண்ணுறப்ப ஒருத்தவங்க வந்து டேட்டாவை வந்து கரெக்டாக லாகின் பண்ணுறப்ப நம்ம டேட்டாவை கரெக்டாக நம்ம இது பண்ணணும். இல்லை அப்படின்னாக்கா என்னென்னா, நாளைக்கு வந்து ஃபேமிலி வில் பி ஸ்ட்ரகிளிங். ஸோ நீங்கள் டிஸ்க்ளைமர்லாம் பார்த்துக்கோங்க. வில் கெட் இன்டு. இப்போ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன இருக்குது? சேல்ஸ், ஆப்ரேஷன்ஸ், அட்மின், டெக் இருக்குது. அப்போ ஆப்ரேஷன்ஸ் கீழே வர்றது தான் கிளைம் சப்போர்ட். இப்போ ரீசெண்டாக மாத்திரம் ஒரு 2-3 கம்பெனி இந்த லாஸ்ட் 1 மந்தில் ஒரு $25 million மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஒரு என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து இந்த இன்சூரன்ஸ் செக்டாருக்கு நிறைய சர்வீஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வர ஸ்டார்ட் அப் என்னென்னா, ஏஐ டிரைவன் ப்ராடக்ட் கம்பெனியாக இருக்குது. சப்மிஷன் இன்டேக், பாலிசி சர்வீசிங், ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் ஆஃப் லாஸ். சப்மிஷன் இன்டேக்னா நீங்கள் இப்போ நீங்களாக போய் டைப் பண்ணி உங்கள் பேரையோ இதிலையோ என்டர் பண்ணி உங்கள் டேட்டாவை நீங்களே என்டர் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, இன்னொருத்தர் என்டர் பண்ணுறாரு ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ. ஸோ இந்த டேட்டா. ரெண்டாவது பாலிசி சர்வீஸ்னா என்னென்னா, நீங்கள் ஏதாவது இமெயில் பண்ணுறீங்க, அதுக்கு ரிப்ளை வருது. ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் ஆஃப் லாஸாக ஒருத்தர் இறந்துட்டார், அப்போ டேர்ம் பிளானில் பேசணுன்னாக்கா சம்மன் இஸ் நாட் தேர் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க, இல்லாட்டி இமெயில் பண்ணுறீங்க, இல்லை ஃபோன் சப்போர்ட் வச்சுட்டு ஃபோன் பண்ணுறீங்க. ஸோ இதில் எல்லாமே ஏஐ இருக்குது. இதில் எனக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் ஆஃப் லாஸ், அதாவது கிளைமுக்கு ஏஐ யூஸ் பண்ணும் போது தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆல்ரெடி இது வந்து ரொம்ப ஸ்லோவான இண்டஸ்ட்ரி இந்த சென்ஸ் லைக். ஏன்னா ஒரு அட் ஸ்கேல் நிறைய பேர் கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் கஸ்டமர் சப்போர்ட்டில் யூஸ் பண்ண ஒரு சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன்ஸ் டீமில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வர ஏஐ எனேபிள்டு இன்சூரன்ஸ் ஸ்டார்ட்அப்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஐ ஏஜென்ட் வச்சு நாங்கள் ரன் பண்ணுறோம், உங்கள் கிளைமுக்கும் வந்துட்டு இட் வில் பி லைக் ஏஐ ப்ளஸ் ஹியூமன் வெரிஃபிகேஷன் லூப்பில் இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு $25 million ஃபண்ட் ரைஸ் பண்ண ஹோம் பேஜில் அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு போட்டிருந்தது. இன்னொன்றுனா, ஒருத்தர் கஸ்டமர் சப்போர்ட்டில் உங்களுக்கு நீங்கள் ஒரு இஷ்யூவே வந்துருச்சு டேர்ம் பிளானில், அதை நீங்கள் மெயில் பண்ணுறீங்க, அவங்க ரிசால்வ் பண்ணுறாங்க, அதுக்கு அவங்களுக்கு சேலரி கிடைக்குது. இந்த மாதிரி ஏஐ ஸ்டார்ட்-அப்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டிக்கெட்டை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ரிசால்வ் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதுக்கு எனக்கு நான் இவ்வளோ டாலர்ஸ் ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதில் என்ன பிரச்சனைனாக்கா, ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் நடுவில் இருந்துச்சுனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருக்குது, நான் மெயில் பண்ணுறேன், நான் சொல்ல மறந்துட்டேங்கன்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் இப்போவாது அண்டர் ரைட்டர் ஹி வில் புட் இஸ் தாட்ஸ். ஓகே, இது பரவாயில்ல, இந்த இஷ்யூ தானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு மெயில் பண்ணுறோம். ஒரு ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? பிகாஸ் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ். அதாவது ஹெல்த் டேட்டா, என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூ இருக்குது அதெல்லாம். ஸோ ஒரு ப்ராடக்டை லாகின் பண்ணுறோம், நமக்கு என்ன டேக்அவேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. லாகின் பண்ணும்போது டேட்டாவை கரெக்டாக என்டர் பண்ணணும். நாளைக்கு வெளியில் டேட்டா என்டர் பண்ணுறோமோ இல்லையோ தெரியல, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு வைங்க. வெளியில் எங்கேயாவது ஒரு ஹெல்த் டேட்டா உங்களை பற்றி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டேட்டா இருக்குது, அதை நாளைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னாக்கா கிளைம் ரிஜெக்ட் ஆக தான் செய்யும். அதே மாதிரி வாங்கும் போது இருக்க மெட்டீரியல் ஃபேக்ட்ஸு கிளைம் அப்போ அதே மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதாவது ப்ராப்பரான மெட்டீரியல் ஃபேக்ட் அது இதுவும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஏஐ ஏஜென்ட் என்ன சொல்லும், இதை நீங்கள் ஏன்னா கம்பெனி எதுக்கு ஒரு டெக்னாலஜி கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். உங்களுக்கு கிளைம் கொடுத்தா அது கம்பெனிக்கு லாஸ், அது சர்வீஸ் பண்ணுறாங்க, பட் தட் இஸ் அ லாஸ் ஃபார் தம், தப்பான கிளைம் கொடுத்தா. ஸோ அதை தான் அவங்க ஏன் இதெல்லாம் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் ஃப்ராடு நிறைய நடக்குது, அதை வந்து அதை வந்து கொஞ்சம் ஒரு ஆன்டி ஃப்ராட் இன்ஸ்டிடேட்டிவ் தான் இதெல்லாம். பட் நல்லவங்களுக்கும் கிளைம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டேட்டா மிஸ்மேட்ச் இருந்துச்சுனாக்கா. அதே மாதிரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியே ஓரளவுக்கு இன்ஹியூமனாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கிளைமில் அப்போ சம்டைம்ஸ் ரிப்ளை வரல அப்படின்னா. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து ஸ்மால் டேக்அவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கார்பரேட் நம்மளுக்கு என்ஆர்ஐயாக இருக்கிறீங்க, ரெகுலர் பே எனக்கு தெரியல, இப்போவுமே ஒரு 4-5 வருஷமாக தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் நான். இப்போவுமே ரினியூவல் அப்போ ஒரு சில கிளைண்ட் மாத்திரம் எனக்கு கால் பண்ணி ஏதாவது கேட்டுட்டு தான் செய்வாங்க.
ஒரு 20 வருஷம் கழிச்சிட்டுலாம் நீங்கள் அந்த பாலிசியை ஆக்டிவாக வைக்கிறதுக்கு நீங்கள் போய் லாகின் பண்ணி ரினிவல் பண்ணுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத பேர்டன் நினைக்கிறேன். ஸோ ட்ரை டு இவ்வளோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு ஏஐ இருக்கிறதுனால என்னென்னா கொஞ்சம் ஆட்டோமேஷன் இருக்கும், கம்ஃபர்ட் இருக்கும், 24/7 சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த ஹியூமன் லூப் இல்லாமல் போயிருமோ எனக்கு தோண ஆரம்பிக்குது. கன்சல்டிங் செஷனில் நான் வந்து மெயினாக புரிஞ்சுப்படுறது வந்து என்ன மைண்ட் செட் தான். இவங்க வந்து அடிக்கவே கார்டு வாங்குறாங்களா, என்ன இன்கம் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன போகுதுன்னா நம்ம ரொம்ப ஹியூமனாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன சர்வீஸோ அதை மாத்திரம் நம்ம பண்ணிட்டு போகணும். அதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருந்தால் மாத்திரம் ஒரு சில நேரம் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, ஒருத்தரையே ஒருடைய வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லாட்டி டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது, இல்லாட்டி ப்ரீ டயபெட்டிஸாக இருக்குது. ஸோ இந்த டைம் நான் எந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை ஹெல்த்தியாக இருந்தாங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக ஏர்ன் பண்ணுறாங்க, இல்லை ஆவரேஜான இன்கம் இருக்குது, அதாவது 1 crore தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு செஷன் முடிச்சுட்டு இன்னொரு செஷன் பேசிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணப்போனா நம்ம லாகின் ப்ராசஸ்க்கே போவோம். இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக 1 வாரம் 2 வாரம் யோசனை பண்ணி வாங்கும் போது மேக்ஸிமம் ஏதாவது நம்ம தவறு பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்தாலும் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். பிகாஸ் ஐ டூ ரிவ்யூ. தட் இஸ் இட். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ நீங்கள் ரிசர்ச் ஃபேஸில் இருந்தீங்கன்னாக்கா, இல்லாட்டி ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அ பெய்ட் கன்சல்டிங். வேறு யார்ட்ட வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் பெய்ட் கன்சல்டிங். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டூயிங். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது.